இந்தியன் டீம் செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா அடுத்த 2 மேட்சையும் ஜெயிக்கணும், பெரிய பெரிய விக்டரிகள் பெறணும். ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எல்லா மேட்சையும் வின் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போது சென்னையில் வந்து 72 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வே பீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் மரணடி வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்க, இப்போ இங்கே இந்தியா பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. என்ன தான் கதை அப்படின்னு கேட்குறீங்களா? விளக்குறேன். அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் சினாரியை பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்தியா வந்து அடிச்சிருக்கலாம், 256 ரன் அடிச்சிருக்கலாம். ஆனால் திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 6 வந்தார். அப்புறம் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வேறு, இஷான் கிஷன் நம்பர் 3. குழப்புதே, இது மாதிரி பண்ணி 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 தான் இப்போ டீம் இப்படி நிற்கிதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கா? நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நார்மல் ஸ்பீடில் பார்க்காம உங்கள் டேட்டாவும் நேரமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 1.5x இல்லை 2x ஸ்பீடில் நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 சூப்பர் 8ல் குரூப் 1ல் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா vs வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சாயங்காலம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச இந்தியா vs ஜிம்பாப்வே போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஸ்டூவினில். ஆக்சுவலி இந்த குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பக்கம் செமிஃபைனல் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் சாம்பியன் ஃபேவரட்ஸ்னு இருந்தாங்க. இப்போ அப்படி நிலைமை மாறி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலிஸ்ட்டாக ஆகிருக்கிறாங்க. இப்போ என்ன தான் நிலைமை அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கதையே இன்றைக்கி வேறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் தோத்துட்டாங்களே. சேப்பாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்கிட்டையும் இப்போ ஜெயிக்கணும், பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஏகப்பட்ட கணக்கெலாம் இருந்தது. இது அப்போ அப்படியே உல்ட்டா ஆகிருக்குது. ஏன்னா இந்தியா 72 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 256 அடித்தாங்க இந்தியா, 4 விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க. இதில் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு 50, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஒரு 50, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவும் சரி, இஷான் கிஷன், அப்புறம் வந்து திலக் வர்மா, இந்த 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30s போனாங்க. அதுலேயும் 40s வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா. ஸோ நேற்று நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருப்போம், இங்கே பாருங்கள் சேப்பாக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. நேற்றுக்கே ப்ரிவியூவில் சொல்லியிருப்போம் சேப்பாக்கு நல்லா பவுன்ஸ் இருக்குது, அவுட்ஃபீல்டு குயிக்காகவும் இருக்குது, சுத்தமாக டேர்ன் கிடையாது, ஃபாஸ்ட் பாலர்ஸில் மூவ்மெண்ட்லாம் கிடையாது. அதனால் ரன் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்தியா 250 என்ன ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் போகிற விளம்பரம் மாதிரி 300 வரைக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி இந்தியா 256 அடிச்சிருக்கிறாங்க. பட் ஜிம்பாப்வே பண்ண ஒரு தப்பு இப்போ இந்தியாவை காப்பாற்றிருக்கு. யார் அந்த தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. சிக்கந்தர் ரசாவா, அங்கே இருக்கிற மோர்னிம்பர்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாமெல்லாம் யோசிக்கிறேன். ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா, போன மேட்ச் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு 254 கொடுத்து வெஸ்ட் இண்டீஸில் உதவாங்கினீங்க. திரும்பவும் டாஸ் உங்கள் பக்கம் வந்திருக்கு அப்படிங்கும்போது திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் போட்டு எதுக்கு உதவாங்கணும்? ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஒரு 180 170. நான் நேற்றைக்கே ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன், இந்த ஜிம்பாப்வே டீமில் இந்த பிரெயின் பென்னட், ரியான் பர்லு, மருமணி, அப்புறம் சிக்கந்தர் ரசால் 4 பேட்டர்ஸில் வச்சு 140 160 அடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டீம் தானே சொன்னேன். இன்றைக்கி அவ்வளோ தானே அடித்தாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா அப்போ முன்னியாங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அடிச்சார்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரன் வந்திருக்கும். 180 190 போட்டிருக்கலாமே, இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்துருந்துருக்கலாமே, ப்ரெஷரில் போட்டு வந்துருக்கலாமே. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. பட் இங்கே சேப்பாக்கு அப்படி முடியாது தான், எனக்கு தெரியும் தான். ஆனால் ஏன் போன மேட்சாக உதவாங்கினீங்க, திரும்பவும் ஏன் அதே மாதிரி ஜிம்பாப்வே வந்து நாங்கள் ஃப்ளூக்கில் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை பீட் பண்ணாங்களே. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 254, ரெண்டாவது மேட்ச்சில் 256 சூப்பர் 8ல் கொடுக்கும்போது அவங்களோட குவாலிட்டி தெரியுது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து கேட்டாராம் சிக்கந்தர் ரசா, இங்கே எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கை தூக்குங்கன்னதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்குனாராம். பரவாயில்ல, ஒருத்தர் கை தூக்குறாரு, நீங்களாம் கை தூக்கலை, இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும், ஒருத்தர் நம்பி இருக்காரு, அடுத்த தடவை உங்கள் எல்லாரையும் நாங்கள் நம்ப வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர இந்த இடத்துல ஒரு கோட்டை விட்ட தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு வேளை சரியாக முடிவு பண்ணியிருந்தா எப்படி வேணாலும் ஆட்டம் மாறி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் இன்றைக்கி இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவ்வளோ இன்டென்ட்டாக பவுலிங் போட்டாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. இது மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக போட்டாங்க. 256 அடித்தாச்சு. எப்படியும் ஜிம்பாப்வே முக்கிய அடித்தாலும் நம்மளுக்கு ஒரு 40-50 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி போட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. பிரெயின் பென்னட் 100 அடிக்கலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு, லிட்டரலி இருந்துச்சு. ஒருவேளை அந்த துபே போட்ட நோ பால் வந்து இவருக்கு போட்டிருந்தா அந்த 100 வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நான் யோசித்தேன். வருத்தம் தான்ப்பா, உண்மையுமே வருத்தம் தான்ப்பா பிரெயின் பென்னட். பட் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி பும்ராவை நேராக அடித்தார், சூப்பராக இருந்துச்சு. 2-3 ஷாட்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி உதவாங்கினார், அக்ஷர் பட்டேலும் விட்டு உதவாங்கினார்.
பும்ராவையும் உதச்சாரு. ஸோ ப்ரைம் ஆல்ரவுண்டர், ப்ரைம் ஃபாஸ்ட் பாலர், ப்ரைம் ஸ்பின்னர் எல்லாரையுமே அவர் உதச்சாரு. பிரெயின் பெனட் அண்டர்-19 கிரிக்கெட்டர் அண்ட் இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட பேட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தா இன்றைக்கி அதை காமிச்சிட்டாரு. சரி, ஓகே. இப்போ இந்தியன் டீமோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் டீமோட பேட்டிங் இஸ் பேக் அப்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே பாருங்க, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்தியா நான் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இத்தனை வருஷமாக இந்தியா விளையாண்டு 260 அடிக்கிறதுனே, 270 அடிக்கிறதுனே, 240 220 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே போல் ஒரு பிச் கிடைக்கும் போது இங்கே அடிக்கலைன்னா என்னன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் இன்றைக்கி இந்தியாவோட அப்ரோச் நல்லா இருந்துச்சு. தவிரவங்க நான் சொல்லுவேன். மேபி நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த எதிர்பார்க்கறதுக்கு காரணம், ஒருவேளை அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சிருந்தாலோ, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாலோ, ஸோ அவரை வந்து பெர்மனண்ட்டுங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்பயும் சொல்கிறேன், நான் என்னோட பிளேயிங் லெவலில் சுப்மன் கில்லை தான் வச்சுருந்துருப்பேன். என்னோட ஸ்குவாடில் சுப்மன் கில்லை நான் வச்சுருப்பேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது டாப் 3 ஒரு ரைட் ஹேண்டர் வேணும், அது கில்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. பட் கொஞ்சம் கில்லு லைட்டாக தடுமாறவும் சஞ்சு சாம்சன் கொண்டு வராங்க. சஞ்சு சாம்சன் என்ன பிரச்சனை, ரன்னை தேடுறாரு. ரன்னை ஏன் தேடுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் பிளேஸுக்காகவா தேடுறாருன்னு தெரியல. இப்போ ரன்னை தேடிக்கிட்டே இருக்காருங்கும் போது 6, அதாவது ஃபேஸ் பண்ணுற 6 பாலையும் நான் 6 அடிப்பேன், 6 பாலையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரன்னுக்கு போவேன் அப்படின்னு போகிறதான் இங்கே பிரச்சனையே. அதனால தான் அவுட் ஆகுது. அதனால தான் வந்து திடீர்னு குத்தி எகிற பேஸில் வரக்கூடிய பாலையும் அவரால் ஆட முடியறது இல்லை. எல்லா பாலையும் அடிக்க முடியாது. பாலுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் இருக்குது, பட் அது சில நேரத்தில் மிஸ் ஹிட்டாகவும் ஆகும். இன்றைக்கி வந்து சூரியகுமார் யாதவ் காட்சி மொத்தத்தில் குத்தி வெளில ஏற்றுனாங்க. பட் அந்த பாலை வந்து நீங்கள் நினைக்கலாம் கற்பனைலாம் பலாருன்னு அரைஞ்சா அது மெரினாவில் போய் விழுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கற்பனை தான். சஞ்சு சாம்சன் இங்கே அதான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று சொல்கிறேன், அபிஷேக் சர்மாவும் விஷான் கிஷனும் விளையாண்டதை பார்த்தீங்களா? அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்களா? இடையில இந்த சிக்கந்தர் ரசா, அப்புறம் பிரெயின் பெனட், இவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிற்கிறாங்க. ராஸ்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்லாம் உள்ளே விட்டு போகிறோன்னு சொல்லி போடும்போது அவங்க அடைக்க தான் வாசிச்சாங்க. எடுத்து முதலாம் போலேயே அடைக்க அழகாக அமைதியாக வாசிச்சு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் அபிஷேக் சர்மா நல்லா ஸ்லோயர் விட்ஸை பிக் பண்ணிருந்தார். நல்லா ஸ்லோயர் விட்ஸை பிக் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் 100 எதிர்பார்த்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ நான் சொன்னேன்ல, பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 67 ரன் பெருசாக வந்துருச்சு. 10 ஓவராக நம்ம 100 ரன் தொட போகிறோம். அப்படிங்கும்போது எதுக்கு ரஷ் பண்ணணும் தான் நான் கேட்குறேன். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் அவ்வளோ இருக்குது, பவர் பிளேயில் அடிக்கணுங்கிறது புரியுது, எல்லா பாலையும் அடிக்க போகணுமா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்பேன். இப்போது சஞ்சு சாம்சன் இல்லாமல் இப்போ வேறு யார் மேலே சொல்லுங்கள்? இப்போ அந்த பிரச்சனை தான் திரும்ப சஞ்சு சாம்சன் தான் ஆட வைக்க போகிறாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் டிசிப்ளினாக ஆனால் பெட்ரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா. ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரியான விக்கெட்டில் அவர் அடிக்கலைன்னா அவர்கிட்டருந்து ஒரு 2-3 6 பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. திலக் வர்மா நம்பர் 6 பிளேயிங்கில் ஒன்று சொல்லும் போதே சேப்பாக்கில் கற்றுனாங்க, சஞ்சு அப்படின்னு கற்றுனாங்க. யாராவது சஞ்சுன்னு கற்றுனாங்க. சரி, சஞ்சு சாம்சன் வந்துட்டார். இப்போ இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இவங்க தான் டாப் 3. திலக் வர்மாக்கு இடம் எங்கே? இப்போ நம்பர் 4 இறங்குவாரா? நம்பர் 5 சூரியகுமார் யாதவா? ஹர்திக் பாண்டியா பின்னாடி போவாரா? எனக்கு பேட்டிங் நினைப்பே எனக்கு புரியல, குழப்பமாக இருக்குங்கும்போது திலக் வர்மாவை பின்னாடி இறக்கி விட்டாங்க. பட் எனக்கு நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் திலக் வர்மா ஒரு 3 ஃபார்மட் பிளேயராக பார்க்குறேன். திலக் வர்மா ஒரு ஸ்மார்ட்டான கிரிக்கெட்டாக நான் பார்க்குறேன். திலக் வர்மா ஒரு ரெய்னா, சூரியகுமார் யாதவ் இத்தனை வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேவுக்கும் இந்தியன் டீமுக்கும் என்ன பண்ணாங்களோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை திலக் வர்மா பண்ணக்கூடியது. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒன்று போனால் போயிடுவாங்க, இல்லை அப்படியே தட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு 10-15 பால் எடுத்துப்பாங்கன்னா அங்கே ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அங்கே பேட் பாலில் பனிஷ் பண்ணுவாங்க. அந்த 10-15 பாலுக்கு அப்புறம் ஒரு 30 ரன் 20 ரன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அதை டபுள் ஆக்குவாங்களே, அதுதான் திலக் வர்மா. திலக் வர்மா இன்னைக்கு போட்ட ஃபுல் டாஸ் பால் எடுத்தார். பிக்கப் ஷாட்ஸ் அற்புதமாக இருந்தது. எங்கள் ஸ்டாண்டில் வந்து 6 விழுந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் கடைசி 4 ஓவரில் ஆடி ஆகணும். அதில் டீலிங் வித் பவுண்டரிஸ்னு டீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சொல்கிறேன், இந்த விக்கெட்டில் இவங்களாம் ஆடுறவங்க தான். பட் பேட்டிங் பொசிஷன் மாறி வரும்போது ஒரு திலக் வர்மா ஆடும்போது எஸ் மார்க் போடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியும், ஹர்திக் பாண்டியா நியூ நம்பர் 5 அல்ல ஆல்ரெடி நம்பர் 5 தான் ஆடிட்டு இருந்தாரா, அக்செப்டில் ஆடிட்டு இருந்தாரா? ஆமாம், நம்மக்கிட்ட அந்த பேட்டிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, பார்க்குறோம், புரிகிறது. சரி, இந்திய டீமோட பேட்டிங்கில் நான் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். தவிர இங்கே கீழே இந்திய டீமோட பவுலிங்கில் வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ரைட் ஹேண்டருக்கு வந்து ரவுண்ட் த விக்கெட்டில் வராரு. வந்துட்டு அந்த கூகுளி ஒன்று போட்டுறாரு. அந்த கூகுளியை இப்போ எல்லோரும் பிக் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஓவர் த விக்கெட்டில் வந்து சேம் கூகுளி போடுறாரு, அதையும் பிக் பண்ணி பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வேரியேஷன்ஸ் எதுவும் காட்டாமல் இப்போ உதவ வாங்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக இப்போ ஒன்றும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக நான் 60 ரன்ஸா, அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ரன் எக்ஸ்பென்சிவ் தான், அடிச்சிட்டாங்க தான். இன்றைக்கி ஒரு விக்கெட் தான் எடுத்தார், அடிச்சிட்டாங்க தான். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து அக்சர் பட்டேலோட பவுலிங் கவலை அளித்தது. சிவம் துபேவை வந்து பார்க்குறாங்க, எடுக்கிறாங்க.
அதுக்கு பதிலாக அவர் இருக்கிறதுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் ஆடிட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். இப்போ பிளேயிங் லெவல் பாருங்களேன், மேலே உங்களுக்கு ரைட் ஹேண்டர் ஒருத்தவங்க தேவை. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அப்புறம் திலக் வர்மா எங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாம், இப்போ திலக் வர்மா பிரச்சனை. ஆனால் திலக் வர்மா ஸ்பின்னு போடுவார். ஸோ உங்களுக்கு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷிபம் துபே இல்லாமல் நான் வந்து அந்த இடத்துல திலக் வர்மா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலு, ஹர்தீப் சிங்கு, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், இப்படி போவேன். இந்த 11 எனக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்குன்னு தோணுது. பட் ஷிவம் துபேவை எப்படி வெளில வைப்பீங்க? ரன் அடிச்சிட்டு இருக்கிறாரு, வெளில வைக்க முடியாதுங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தனால தான் குல்தீப் யாதவ் வெளியில் போனார், தெரியுதுங்களா? நம்பர் 1 ஸ்பின்னர் ஆனார். பட் இப்போ ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது, அப்பா அவருக்கு இந்த பவுன்ஸு விக்கெட்டில் போட மாட்டாருப்பா, அடி வாங்குறாருப்பா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தியை வந்து உட்கார வச்சுட்டு குல்தீப் யாதவ் எடுத்துருவாங்க. குல்தீப் யாதவ் 2 பக்கமும் திருப்புற ரெஸ்ட் ஸ்பின்னர் சைனா மேனுங்கிறதுனால அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ கல்கட்டாவில் ஆட போகிறாங்க, வருண் சக்கரவர்த்தி தான் ஆட போகிறாங்க. அதில் மாற்றணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டக்குலாம் மாற்ற முடியாது. வருண் சக்கரவர்த்தி தான் ஆடுவாங்க. பட் கவலை அளிக்குது எனக்கு அவரோட பவுலிங்கு. சிவம் துபேயோட பவுலிங் எனக்கு கவலை அளிக்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் எதுக்கு நீங்கள் உட்கார வச்சிங்க, என்னை எதுக்கு உட்கார வச்சிங்கன்னு கேள்வி கேட்ட மாதிரி அவர் இன்றைக்கி வந்து வந்தோடனே ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தார். ஸோ எனிஹவ் பவுலிங் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இன்டென்ட்டே இல்லாமல் ஜாலியாக விளையாண்டு போனாங்க. 256 அடிச்சிட்டாங்கிறதுனால. ஸோ அதனால் பவுலிங் பற்றி நம்ம பெருசாக இதை பற்றி பேசிக்க வேணாம். பட் ஜிம்பாப்வே பற்றி இந்த டாஸு, பேட்டிங்கு, பவுலிங்கு அதை பற்றி அவ்வளோதான் நம்ம பேசி முடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தெளிவாக விக்கெட் நல்லா ஹார்டாக இருக்குது, சேசிங்கே போவோம், சேசிங்கே இங்கே நல்லா பண்ணலாம் போல, அது டே மேட்ச் வேறு அப்படின்னு சொல்லிட்டு டாஸை வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், டைமென்ஷன்ஸ் மேட்டர்ஸ். நான் வந்து ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன், வெஸ்ட் இண்டீஸ் இங்கே தோப்பாங்க, அவங்களுக்கு பிளாக் ஃபைல் செட் ஆகாது, அப்படி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடாத கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே விக்கெட் ஸ்லோவெல்லாம் அதெல்லாம் இல்லை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விக்கெட் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ளாட் ட்ராக் தான். இதில் வந்து வித்தியாசமே பிச்சோட டைமென்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது மும்பையில் ஆடுறீங்களா, கல்கட்டாவில் ஆடினீங்கன்னா நீங்கள் கண்ணை மட்டும் அந்த பொட்டி கிரவுண்டில் சுற்றுனீங்கன்னா அது லீடிங் எட்ஜோ அவுட் சைட் எட்ஜோ பிடிக்கிட்டு போயிடும். பட் இங்கே அகமதாபாத்தில் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அடிக்கணுங்கும் போது ஷார்ட் பால்ஸ்லாம் டாட்ஸ் விழுந்துடக்கூடாது, நம்மளால் கனெக்ட் பண்ணிட முடியும், கனெக்ட் பண்ணியே ஆகணும், கேப்பை பார்த்து புல் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் ஆடுவாங்கள்ல. இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸுக்கு அதுதான் ஆச்சு. சைக்கலாஜிக்கலாக அந்த ஒரு விஷயம் அவங்கள வந்து அடிக்கும் போது, ஹிட் பண்ணும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி ஆடிருக்கலாம் சொல்கிறதுக்குள்ளே டப்புன்னு விட்டாங்க. பட் கடைசியாக ஹோல்டர் அண்ட் ருத்தர்ஃபோர்டு கிட்ட இருந்து பேட்டிங். நான் ஹோல்டர் ஒன்று சொல்லுவேன், ஒரு இந்த வருஷம் சீனியர் மேன்னா எனக்கு அவளோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குது. கடைசியாக அடித்த ஷாட் எல்லாம் பவர்ஃபுல்லான ஷாட்ஸ், அதேபோல் ரொமாரியோ ஷெப்பர்ட் அடித்த ஷாட்ஸும் பவர்ஃபுல்லான ஷாட்ஸ். பட் கடைசி 2 ஓவர் நல்லா போட்டாங்க, அவர் இங்கிடியை வந்து போட்டார். இல்லைனா வந்து ஒரு 200 போயிருந்திருக்கும். இது வந்து 94-80 முடிய வேண்டியதை வந்து இதுக்கு எப்படி சாண்டன் மெக்கன்ஸ் எடுத்துகிட்டு போனாங்களோ அதே போல் எங்கள் வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஷெப்போர்டும் ஹோல்டரும் எடுத்துகிட்டு போனாங்க. 176க்கு கிட்டத்தட்ட ஒரு 89 ரன் பார்ட்னர்ஷிப் 54 பால். ஒன்று தான் நான் சொல்லுவேன், என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டாஸ் விழுந்துச்சு, அதனால் மேட்ச் அவங்க பக்கம் போயிருச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான சேஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் படவே தேவையில்லை. இந்த மாதிரி விக்கெட்டில் நீங்கள் 230-240 வைக்கணும். நீங்கள் ஜிடி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, 210 வச்சாலும் 10வது பார்ட்டியாக இருக்கும், 220 வைக்கணும், 230 வைக்கணும். அதுதான் இன்றைக்கி ஆக்சுவலி நடந்துருச்சு. டாப் 3 அடிச்சிட்டாங்க. மாதம் திரும்பவும் ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அகமதாபாத் இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார். அதுக்கப்புறம் தீகாக் ரெயின் இருக்கிறது அகைன் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸை பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வே டாஸை வின் பண்ணி இந்தியாவை பேட் பண்ண சொல்லி இந்தியாவை நல்லது பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு டாஸ் விழாமல் அது அவங்களுக்கே பிரச்சனையாயிருச்சு. லக்கு வேண்டும் அமைச்சரே அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. சரி, ஓகே, இந்த 2 மேட்சை பற்றி பேசுனதுக்கப்புறமா இப்போ சினாரியோ என்ன? சவுத் ஆஃப்ரிக்கா இந்த குரூப் 1லிருந்து முதல் அணியாக செமிஃபைனலுக்கு தகுதி பெற்று விட்டார்கள். இந்த T20 வேர்ல்டு கப்பில் 2வது அணியாக செமிஃபைனலிஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா தகுதி பெற்று விட்டார்கள். ஆல்ரெடி இங்கிலாந்து இருந்தாங்க. இப்போது சவுத் ஆஃப்ரிக்காக்கு அப்புறமா குரூப் 1ல் இந்தியாவை வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா இப்போ என்ன மேட்டர்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா மேட்ச்சு டூ ஆர் டை மேட்ச்சு, வாழ்வா சாவப்பட்டி. யார் தோக்குறாங்களோ அவங்க வெளில, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த நெட் ரன் ரேட் பாயிண்ட்ஸ் தான் இப்போ மேட்ரு. பாருங்கள், போன வாரம் வரைக்கும் ஜெயிக்கிறத தாண்டி நெட் ரன் ரேட்டு பெரிய விக்டரின்னு பேசியிருந்தோம். பட் இது வெஸ்ட் இண்டீஸ் இப்படி ஒரு அடி வாங்கினதுக்கப்புறம், வெஸ்ட் இண்டீஸ் இப்படி ஒரு தோல்விக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகிருக்குது கேட்டு. ஆனால் உன்னையும் சொல்லுவேன், இதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா நினச்சாலும் இந்தியா வெளியில் அனுப்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா கப்பு வின் பண்ணணும், இந்தியா செமிஃபைனல்ஸ் ஆகணும், அது எல்லாமே இந்தியா கையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜிம்பாப்வே கிட்ட தோக்குறாங்கன்னா 4 பாயிண்டில் இருக்கிறாங்க, ப்ளஸ் 2.890 அப்படின்னு நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க. ஜிம்பாப்வே கிட்ட தோத்தா
4ல் இருப்பாங்க. பட் இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸில் ஜெயிச்சாலோ வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா கிட்ட ஜெயிச்சாலோ நல்ல ரிட்டர்ன் ரேட்டில் வரும்பொழுது அவங்கள பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த குரூப் 1ல் நம்பர் 1 பிளேஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2வது பிளேஸில் யார் வராங்களோ அவங்க கிட்ட ஆடுவாங்க. பார்ப்போம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு சினாரியோ தான், வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா செமிஃபைனலுக்கு இந்தியா கிட்ட, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஜெயிச்சாங்கன்னா செமிஃபைனலுக்கிட்ட அங்கே நிலம தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதே மாதிரியான விக்கெட் கல்கட்டாவில் கிடைக்குமா, கல்கட்டாவில் என்ன மாதிரியான விக்கெட் இருக்குது, இந்தியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம பேச போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. சரிங்க, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா 256 அடிச்சிட்டாங்க, எல்லாம் இப்போ சுமூகமாக சரியாக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்தியா தான் அப்படிங்கிறீங்களா? பார்ப்போம்.